This is the future. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா ஒரு எமர்ஜென்சி லைட் நம்ம வீட்லயே எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். சிம்பிளா அதுவும் பவர்ஃபுல்லான ஒரு எமர்ஜென்சி லைட் தான் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு ஃபுல் வீடியோ பார்த்துங்க. அப்ப வாங்க நம்ம நேரா வீடியோல பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய பாக்ஸ் தான் தேவைப்படுது. இது வந்து என்னோட ஒரு பழைய வாட்சோட பாக்ஸ். அந்த பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்துருக்கோம் அசெம்பிள் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 12 வோல்ட் 2 எல்இடி ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். அது வந்து பார்க்குறது டியூப் லைட் மாதிரியே இருக்கும். இது வந்து நம்மளுக்கு 50 ரூபா வருது ஒரு பீஸ் ரேட்டு. அடுத்து வந்து நான் வந்து 4 ரீசார்ஜபிள் பேட்ரி எடுத்திருக்கேன். இது வந்து நாளைக்கு நம்ம வந்து சீரியஸாக கொடுத்து தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட் சாக்கெட் எடுத்துருக்கோம். இது வந்து பேட்டரிலாம் சார்ஜ் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து 2 அந்த லைட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக 2 சுவிட்ச் எடுத்திருக்கேன். 2 லைட்டுக்கு 2 சுவிட்ச் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம வந்து இந்த பேட்டரியை நம்ம வந்து 4 பேட்டரியும் ஒன்றா பேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து பேட்டரி கனெக்ஷன் வந்து சீரியஸாக கொடுக்குறோம், பேரலாக கொடுக்கலாம். அதனால் நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் கரெக்டாக மாற்றி வச்சு பேஸ்ட் பண்ணிடுறோம். பாருங்கள், பேஸ்ட் பண்ணியாச்சு. பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்தமாரி 2 பக்கம் மாற்றி பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம் சீரியஸாக. ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு 2 பேட்டரியாக வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சால்ட்ரிங் பண்ணியாச்சு 2 பேட்டரியில். அதேமாரி நம்ம வந்து அடுத்த பேட்டரிக்கும் சீரியஸாக கொடுக்குறோம். பார்த்துங்க, பாசிட்டிவையும் இன்னொரு பேட்டரியோட நெகட்டிவையும் இப்போ ரெண்டு எண்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சென்டரில் இந்தமாரி சீரியஸாக ஜாயின் பண்ணோம். அப்புறம் ரிட்டர்ன் திருப்பி இந்த பக்கம் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவை அதேமாரி சால்ட்ரிங் பண்ணி வச்சிரும். அப்புறம் நடுவில் இருக்கிற 2 பேட்டரியில் நம்ம வந்து சீரியஸாக கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து மீதி இருக்க அந்த ஓரத்தில் இருக்க 2 பேட்டரியில் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் அவுட்புட் எடுக்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் இங்கேருந்து எடுக்க போகிறோம். பாசிட்டிவ் வந்து ஒயிட் கலர் ஒயராகவும் நெகட்டிவ் வந்து பிளாக் கலர் ஒயராகவும் கொடுக்குறேன். நம்ம பேட்டரி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த டிசி சாக்கெட் எடுத்து ஃபீமேல் சாக்கெட் எடுத்து அதில் 2 பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு வயரை சால்ட்ரிங் பண்ணி வச்சிரும். டிசி சாக்கெட்டில் வயரை சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இந்த டிசி சாக்கெட்டை வந்து நம்ம வந்து நேராக அந்த பேட்டரியில் பாசிட்டிவ் நெகட்டிவில் கொடுத்துருவோம். பாசிட்டிவ் எடுத்து பாசிட்டிவ்லேயும் நெகட்டிவ் எடுத்து நெகட்டிவ்லேயும் சால்ட்ரிங் பண்ணிடலாம். டிசி சாக்கெட்டை நம்ம வந்து பேட்டரியோட கனெக்ஷன் முடிஞ்சிடுச்சு பாருங்கள். அடுத்த நம்ம வந்து அந்த பாக்ஸை கட்டி மேலே நம்ம வந்து அந்த லைட்டும் சுவிட்சும் வைக்கிற மாரி நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துருவோம் பாருங்கள். இந்தமாரி நம்ம வந்து 2 லைட்டு 2 சுவிட்சு வைக்கிற மாரி நம்ம வந்து ஸ்பேஸை மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம். பாருங்கள், லைட்டுக்கான இதை மார்க் பண்ணியாச்சு. இதேமாரி நம்ம வந்து சுவிட்சையும் மார்க் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் உள்ளே வச்சு அசெம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சுவிட்சை செட் பண்ணிட்டேன், 2 சுவிட்சையும் செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து சுவிட்சை 2த்தையும் நம்ம வந்து பேரலாக ஜாயின் பண்ணிடலாம் ஒரு வயரை வச்சு. சுவிட்சுக்கு இன்புட் கொடுக்குற இடத்தோட வயரை மட்டும் நம்ம வந்து பேரலாக சால்ட்ரிங் பண்ணிடலாம். ரெண்டு சுவிட்சையும் நம்ம வந்து ஒரே வயரில் பேரலாக கொடுத்துட்டோம். சுவிட்சை நம்ம வந்து பேரலாக கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம எடுத்த அந்த எல்இடி லைட்டை எடுத்து
நம்ம இதில் வந்து இந்த கட் பண்ணி வச்ச இடத்துல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு அந்த டாப் கவர் கட்டிட்டு நம்ம வந்து அந்த கேப்பில் உள்ளே செட் பண்ணிவிடுவோம். இதுமாரி 2 லைட்டையும் உள்ளே வச்சிருவோம். ரெண்டு லைட்டையும் உள்ளே செட் பண்ணி அந்த கவரை கைட்டின கவரை அதேமாரி நம்ம வந்து திருப்பி போட்டுருவோம். ரெண்டு கவரையும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த லைட்டை கரெக்டாக ஒரே ஹைட்டில் இருக்கிற மாரி வச்சு அதை நம்ம வந்து க்ளூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். நம்ம வந்து ஹைட்டு கரெக்டாக இருக்குதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கம் போட்டு ஒட்டிடலாம். க்ளூ கம் போட்டு ஒட்டிடலாம். இப்போ நம்ம வந்து லைட்டெல்லாம் ஒட்டி முடிச்சாச்சு. பாருங்க, லைட்டெல்லாம் க்ளூ போட்டு ஒட்டி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அந்த லைட்டோட பாசிட்டிவ் வயர் எல்லாத்தையும் நம்ம வந்து நேராக அந்த சுவிட்சில் இன்னொரு பாயிண்டில் நம்ம வந்து சால்டரிங் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 லைட்டோட பாசிட்டிவும் 2 சுவிட்சில் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த 2 லைட்டோட நெகட்டிவையும் எல்லாம் ஒன்றா கொடுக்க போகிறோம். பாசிட்டிவ் மட்டும் தனித்தனியாக, நெகட்டிவும் எல்லாமே பேரலாக கொடுத்துரும். இப்போ நம்ம வந்து பேட்டரியிலேருந்து வர அந்த 2 வயரையும் நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவை பார்த்து அப்படியே கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் எடுத்து கொடுத்துருவோம். நெகட்டிவ் கொடுத்தாச்சு. அந்த நெகட்டிவ் அந்த வயர் ஜாயிண்ட் விடாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் சால்ட்ரிங் லிட்டை வயர்லாம் சால்ட்ரிங் பண்ணி வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து அதை ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே லைட்டாக இன்சுலேஷன் டேப் போட்டு சுற்றி எடுத்துருவோம். அவ்வளோதான் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த பாசிட்டிவ் வயரை எடுத்து நம்ம 2 சுவிட்சையும் பேரலாக ஷார்ட் பண்ண இடத்துல அந்த பாசிட்டிவ் வயரை கொடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம கனெக்ஷன்லாம் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம இந்த பேட்ரி அந்த டிசி சாக்கெட் எல்லாத்தையும் அந்த பாக்ஸ் உள்ள அசம்பிள் பண்ணுற வேலை தான். அப்புறம் அந்த டிசி சாக்கெட் வைக்கிறதுக்காக அந்த இடத்துல கேப் போட்டு வச்சுருக்கோம். அந்த இடத்துல நம்ம வந்து டிசி சாக்கெட்டை க்ளூ போட்டு ஒட்டி வச்சுருவோம். டிசி சாக்கெட்டை ஒட்டிடுவோம். அவ்வளோதான், டிசி சாக்கெட் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பேட்டரியும் அதில் நம்ம வந்து பாக்ஸ்லேயே பேஸ்ட் பண்ணி வச்சுருவோம். அதையும் வந்து க்ளூ போட்டு நம்ம வந்து பேட்டரி அதில் ஒட்டி வச்சிடலாம். க்ளூ போடுறதெல்லாம் நான் அதெல்லாம் காட்டல. உள்ளே வச்சுட்டு நான் கொஞ்சம் டைட்டாக க்ளூ போட்டு வச்சுருக்கேன். அதை நான் உங்கள் வீடியோவில் காட்டல, நான் அதை கட் பண்ணியிருப்பேன். இதுமாரி ஃபிக்ஸ் பண்ணி அந்த சைடெல்லாம் க்ளூ போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி வச்சுருவோம். எல்லாம் ஒட்டியாச்சு. எல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் வீடியோ இது. இப்போ நம்ம வந்து பாக்ஸை மூடி அதையும் நம்ம வந்து சீல் போட்டுடலாம். சீல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து லைட் எரியுதா அது பாருங்க, 2 சுவிட்சு போட்டு வரோம். லைட்லாம் பக்காவே எரியுது. பாக்ஸை ஒட்டி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து லைட்டை வந்து செக் பண்ணி தான் பார்க்க போகிறோம். பாருங்க, சுவிட்சு 2 சுவிட்சு இதுக்கு தான் வச்சுருக்கேன். தேவைப்படுறப்ப 2 லைட் போட்டுக்கலாம். அதுக்காக தான் 2 சுவிட்ச் வச்சுருக்கேன். நம்ம இருட்டில் பவர் இருக்குதா இல்லையா பார்க்கறதுக்காக சூப்பராக வெளிச்சம் அடிக்குது பாருங்கள். 2 லைட்டும் பக்காவாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி வீடியோ பார்க்க சொல்லுங்கள். அப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.
ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த எமர்ஜென்சி லைட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலாம் கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.